Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள வழிவிடு முருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி பால்குடம் மற்றும் காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்து வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். இது குறித்தான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ். பூபேஷ், வணக்கம். விழா தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா வணக்கம். ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகாமை அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ வழிவிடு முருகன் திருக்கோவில் இன்றைய தினம் பங்குனி உத்திர திருவிழாவானது 85ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த 4ஆம் தேதி காப்பூட்டு கட்டுதலுடன் துவங்கிய இந்த திருவிழாவின் 10 நாள் நிகழ்வு முடிந்த பின்னர் இன்றைய தினம் முக்கிய நிகழ்வாக இந்த பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து காலை முதலே பால் காவடி, பன்னீர் காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகளை எடுத்தும் அலகு குத்தியும் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். நொச்சி ஊர்ணி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் கோவிலில் அந்த நேர்த்திக்கடன் தொடங்கிய பக்தர்கள் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து தற்போது புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்திருக்கக்கூடிய வழிவிடு முருகன் கோவிலில் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். மாவட்டத்தின் பிரதான திருவிழாவாக பார்க்கப்படும் இந்த பங்குனி உத்திர திருவிழாவை காண்பதற்காக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த நிகழ்வு தொடர்பாக பாதுகாப்பு பணியில் ஆயிரக்கணக்கான போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்டத்தின் பிரதான திருவிழாவாக விளங்கக்கூடிய பங்குனி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் நடைபெறும் இந்த 85ஆம் ஆண்டு பங்குனி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.